CRISPR, Cas9, genome editing. Editing means when removed or added. So genome editing, one type of the process, add or removed one or more gene in the genome, that is genome editing. Edit now சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம், சேர்க்கலாம், add or removed or altered. Genome editing by means of add சேர்க்கலாம், or removed அல்லது நீக்கலாம், அல்லது altered அல்லது என்ன செய்யலாம், அதை மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் என்ன சொல்கிறோம், ஜீனோம் எடிட்டிங். ஸோ ஜீன் எடிட்டிங் இஸ் a group of techniques that has the ability to the change on organism. ஸோ ஒரு ஆர்கானிசத்தில் உள்ள மரபணுக்களை சேர்ப்பதனாலோ அல்லது குறைப்பதனாலோ அல்லது அதை ஆல்டர் பண்ணுவதனாலோ ஸோ அதனுடைய அதாவது பண்பை நம்மளால் மாற்ற முடியும். ஒரு மரபணுக்களுடைய பண்பை மாற்றி அமைப்பதன் காரணமாக, ஒரு மரபணுவை சேர்ப்பதனாலோ அல்லது நீக்குவது மூலமாகவோ அல்லது மரபணுக்களுடைய ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுவதன் மூலமாகவோ ஸோ அந்த உயிரினத்தினுடைய பண்பை நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் டெக்னிக்ஸ் allow genetic material added, removed or altered. ஜீன் எடிட்டிங் என்ன சொல்கிறோம், ஒன்று ஜீனை ரிமூவ் பண்ணுறோம் அல்லது ஆட் பண்ணுறோம் அல்லது ஆல்டர் பண்ணுறோம். at the particular location in the genome சொல்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜீனோம் உள்ள டிஎன்ஏ மாலிகுல ஜீனை சேர்க்கிறோம் அல்லது நீக்கிறோம் அல்லது ஆல்டர் பண்ணுறோம். ஸோ இப்படி ஆல்டர் பண்ணக்குள்ள ஸோ அந்த குறிப்பிட்ட உயிரினத்தினுடைய பண்பானது மாற்றம் செய்யப்படுகிறது. இப்படி மாற்றம் செய்யப்பட்ட பண்பானது தான் அதாவது குறிப்பாக ஒரு நவீன ஒரு தாவரமாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது நியூ ஜீனா சிந்தசிஸ் பண்ணி டிசீஸ் ரெசிஸ்டடு, பெஸ்ட் ரெசிஸ்ட், அதை நோய் நீக்கப்பட்ட அல்ல நோய் தாக்கப்படாத, பூச்சி தாக்கப்படாத ஒரு உயிரினத்தை நம்மளால் உருவாக்க முடியும்னு பார்க்குறோம். ஸோ ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங், இட் இஸ் a group of technological that has the ability to the change on organism of DNA. So these techniques allow genetic material added or removed or altered at a particular location in the genome. சரியா, இப்போ இதை பயன்படுத்தி ரீசெண்டாக ஸோ ஒன் டெக்னாலஜி இஸ் அவைலபிள், CRISPR, சிம்பிளி CRISPR, Cas9. So C stands for, R stands for, I stands for, S stands for, and P stands for, and also R stands for. Now C. So C stands for clustered, and R stands for regularly, I stands for interspaced, and S stands for short, and again P stands for palindromic. P stands for palindromic, and R stands for repeats, clustered, regularly, interspaced, short, palindromic, repeats. That is the one type of well-known techniques. Now well-known techniques which is used to the alteration of gene or removal of the gene or addition of the gene in the genome of an organism. Now that's a result of getting a new plant or new genetically modified plant. Okay, then which is the generating a lot of excitement in the scientific community சொல்கிறோம். ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு புதிய அதாவது தாவரங்களுடைய சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அதாவது அறிவுநுட்பமாக அதாவது ஜீனை அதை சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது நீக்குவதன் மூலமாகவோ அல்லது அதை ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷனாலோ அல்லது அதோடைய அமைப்பில் மாற்றம் செய்வதன் காரணமாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு புதிய இனத்தை, புதிய சமுதாயத்தை அறிவியல் ரீதியாக நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இது எதனால் இதை அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க பார்க்கல, அப்போ அதை ஃபாஸ்ட்டாக நடக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப செலவு ரொம்ப குறைவு, அதே நேரத்தில் த மோர் அக்யூரேட்டு, மோர் எஃபிஷியன்ட்டு, அதை துல்லியமாக இருக்குது, நல்ல ஒரு திறமையாக அந்த தயாரிக்கப்பட்ட அந்த தாவரமானது நல்ல மகசூலை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறேன். தென் அதர் எக்ஸைட்டிங் ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ தீஸ் டெக்னிக்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் நியூக்ளோடட் சீடு, அதாவது செயற்கை முறையில் ஒரு புதிய வகை விதைகளை உருவாக்குவதற்கு எந்த டெக்னிக்ஸ் ஆனது பயன்படுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங். அதுக்கு ஒன் எக்ஸாம்பிள் CRISPR Cas9. So C is clustered and R is regularly, I is interspace and S is short and P is palindromic and finally R is repeats. That is the one type of the specific techniques. It is used to make a new scientific community, நியூ சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எதனால் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப விரைவாக இதை செய்யலாம், ரொம்ப சீப்பர், அதாவது குறைவாக செலவிடலாம் பார்க்குறோம். மோர் அக்யூரேட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தென் அதர் எக்ஸைட்டிங் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட். தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி ரைஸ் பிளானில் பண்ணியிருக்காங்க. ரைஸ் இஸ் த ஃபஸ்ட் பிளான் டு பி யூஸ்டு டு பி டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இன் திஸ் மெத்தட் சொல்கிறேன், டெமான்ஸ்ட்ரேட்டட் பை CRISPR. ரைஸை இதில் இதை வச்சு செஞ்சுருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஜீன் எடிட்டிங் டூல், தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் டூல், CRISPR can be used to make a hybrid rice. ஸோ இந்த டூல்ஸை பயன்படுத்தி ஒரு கலப்பினமான ஒரு புதிய, அதாவது நெல் விதையை நம்மளால் அதாவது உருவாக்க முடியும்னு சொல்கிறோம். ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட விதைகளுக்கு த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஷார்ட் லிவிங் இருக்கும், ஹை ஈல்டு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ பூச்சி தாக்காது, நோய் தாக்காது, குறுகிய காலம் வாழும், அதிக மகசூல் தரக்கூடியது என்பது பார்க்குறோம். ஸோ தட் க்ளோன் they are seen சொல்கிறோம். ஸோ there are two persons, first man Imitiaz Hand and Venkateshan Sudarshan. So and colleagues so report in a new study, re-engineering rice by sexual to asexual method, சொல்கிறோம். That is one type of research oriented topic, genome editing. For example, CRISPR Cas9. The next RNA interference, RNA interference. So we know that so all the character should be expressed by the specific gene in the DNA molecule அப்படின்னு பார்க்குறோம். So in an organism, all the characters are expressed by different kinds of gene in different loci in a DNA genome. So it involves the transcription and translation. இப்போ ஒரு உயிரினத்தில் காணப்படக்கூடிய டிஎன்ஏல பலவிதமான ஜீன்கள் காணப்படுகிறது. இந்த ஜீன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்புகளை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜீன் இஸ் ரெஸ்பான்ஸ் டு இண்டிவிஜுவல் கேரக்டர். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜீன் விச் இஸ் எக்ஸ்பிரஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த கேரக்டர் இன் ஆன் ஆர்கானிசம். ஸோ எதை பொறுத்துன்னு சொல்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இந்த ரெண்டு ப்ராசஸை பயன்படுத்தி ஒரு ஜீனானது ஒரு பண்பை வெளிப்படுத்துகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் அ காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன்கிறது என்னது, அவர் பெற்றோரிடமிருந்து அதாவது பண்பானது அப்படியே காப்பி ஆகுது குழந்தைகளுக்குன்னு சொல்கிறோம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் ஃப்ரம் parent to succeeding generation, that is the copyright of genetic information from parent to succeeding generation சொல்கிறோம். ஸோ அதான் சொல்கிறோம் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் bring about the protein. ஸோ அந்த ப்ரோட்டீன் அதாவது சிந்தசிஸ் ஆனதான் the new character will be appeared in an organism அப்படின்னு பார்க்குறோம். So simply we say, so DNA transcripted into mRNA, then mRNA to give a genetic information by a specific amino acids by tRNA in the site of ribosomal RNA. Now the ribosomal RNA is synthesized the specific protein. Thus the protein expresses the character of organism. So DNA, so transcripted into mRNA. Now the tRNA, the transfer of specific amino acids for that message from DNA, transcription. That's a result. Then rRNA, then tRNA. So tRNA. So DNA transcribed to mRNA, that is the genetical information by a message. So this message
the belongs to the specific amino acids by a tRNA. So both the message and specific amino acid transfer into in the site of RNA. Now the RNA synthesis the specific protein for that the message. So this message express the special character from parental parents பார்க்குறோம். That is the RNA interference. So transcription and translation சொல்கிறோம். So one of the main item the removed from the RNA strand. Now the RNA interference. So before the translation பார்க்குறோம். So one of the main items removed from the RNA strand of the introns. One of the main items removed from RNA strand. One item that is called as intron. So all the changes before translation normally that takes place in பார்க்குறோம். So when the removal of the items, now all the changes is appear before the translation. அதாவது மாற்றி அமைப்பதற்கு அல்லது மாற்றி அமைப்பதற்கு முன்னாடியே எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் சொல்கிறோம். ஸோ இந்த மாற்றங்களுங்கிறது தான் ஏற்படக்கூடிய அந்த செர்டைன் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சைலன்ஸு. ஸோ இந்த இடத்துல ஸோ சைலன்ஸுங்கிறது அதாவது அமைதி நிலை காணப்படும். தட் இஸ் ஆன் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பாத்வேன்னு சொல்கிறோம். சொல்ல புரியுதா? ஸோ என்ன சொல்கிறோம்? when the removal of the main item, the introns, now all the changes before the translation normally takes place சொல்கிறோம். அதாவது மாற்றம் செய்வதற்கு முன்பாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறோம். எப்போ the removal of introns. ஸோ அந்த இடத்துல அதாவது டிஎன்ஏல ஒரு சைலன்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ தட் இஸ் ஆன் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பாத்வே. அந்த when the appearance of சைலன்ஸ் இந்த டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கல அதான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பாத்வேன்னு சொல்கிறோம். ஸோ the RNA interference is a biological process in which RNA molecule incubate. So the RNA molecule incubate the gene expression. அதாவது DNA transcripted to mRNA, the mRNA to bind with the specific amino acids by a tRNA, then both the message and specific amino acids transfer into specific site of RNA. Now the RNA is synthesis of the protein. So these protein express their character, that is the biological process. அப்படி பார்க்கல the RNA, the molecule incubate gene expression or translation. This done by neutralized target mRNA molecule. So இந்த டைமில் mRNA அதாவது neutralized ஆகிடும். There is no information carried by mRNA. So hereafter that again transcripted mRNA into DNA transcripted mRNA. Now the information transfer from parent to successive generation. So another one type of protein is synthesized. The characters are expressed. These process is going on in biological process. That's all. Thank you.